கோவை உக்கடம் சிஎம்சி காலனி பகுதியிலே குடியிருந்த தூய்மை பணியாளர்களான தூய்மை பணிபுரியக்கூடிய விளிம்பு நிலை மக்களினுடைய 520 குடியிருப்புகளை அதே இடத்தில் உடனடியாக விரைந்து கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே வருகை தந்திருக்கிற நம்மை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வினை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி நாக பிரசாந்த் அவர்களே, வானுகன் அவர்களே, இந்த உக்கடம் சிஎம்சி காலனி பகுதியிலே இந்த குடியிருப்புகள் உடனடியாக வர வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியிலே இருந்து தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிற அன்பு சகோதரர்கள் மரியாதைக்குரிய வெள்ளிங்கிரி அவர்களே, பஞ்சலிங்கம் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, வீரன் அவர்களே, ஜோதி அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, மருதாச்சலம் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, ரவி மாரிமுத்து அவர்களே, ரஜினி மணிகண்டன் அவர்களே, மணி பாரதி அவர்களே, மதன்குமார் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, ரகுபதி அவர்களே, கார்த்திக் அவர்களே, சித்திரன் அவர்களே, விஜயகுமாரி அவர்களே, ஆனந்தன் அவர்களே, ராஜா கனி அவர்களே, சூரிய பிரகாஷ் அவர்களே, சுரா என்கிற சுதாகரன் அவர்களே, ஆட்டோ முரளி அவர்களே, தர்மன் அவர்களே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களே, உங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திருப்பூர் ஆனந்த் அவர்களே, திருப்பூர் திருப்பதி அவர்களே, கார்த்திக் அவர்களே, காளிமுத்து அவர்களே, ஈரோடு சிந்தனை செல்வன் அவர்களே, பொன்னுச்சாமி அவர்களே, வெள்ளிங்கிரி அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, நாமக்கல் கார்த்திக் அவர்களே, வினோத் சேகுவேரா அவர்களே, சேலம் குருமூர்த்தி அவர்களே, ராவண பிரபு அவர்களே, குட்டி வெங்கடேசன் அவர்களே, ஜிம் கார்த்திக் அவர்களே, கரூர் களம் பொன்னுசாமி அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, சேலம் குரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஜெய்பீம் கார்த்திக் அவர்களே, நாமக்கல் அறிவித்தமிழர் அவர்களே, தம்பி செந்தமிழர் அவர்களே, கொள்கை மரபு செயலாளர் சிந்தரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் சபாபதி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, பொதுச் செயலாளர்கள் இளவேனில் அவர்களே, பேரறிவாளன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற திராவிடர் மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்களே, தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் நேருதாஸ் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜீவா அவர்களே, தமிழர் விடியல் கட்சியினுடைய பொறுப்பாளர் நவீன் அவர்களே, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் பார்த்திபன் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் கிருஷ்ணன் அவர்களே, மக்கள் அதிகாரம் மூர்த்தி அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய மலரவன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர் காசு நாகராஜன் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, திராவிடர் தமிழர் கட்சியின் சார்பிலே கருத்துரையாற்றி விடைபெற்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் பேரறிவாளன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சிவசாமி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா PR நடராஜன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர்கள் அண்ணன் கிட்டாச்சி சிவா அவர்களே, தம்பி செந்தில் அவர்களே, ஒண்டி வீரன் அவர்களே, தமிழறிவு அவர்களே, விடியல் தில்லை அவர்களே, அப்துல்லா அவர்களே, கோவை குமார் அவர்களே, இங்கே எனக்கு முன்னர் கண்டனத்தை பதிவு செய்ததோடு தொடர்ச்சியாக இந்த மக்கள் அதே இடத்தில் குடியேறுகிற வரை உங்களுக்கான களத்தில் என்றென்றைக்கும் துணையாக இருப்போம் என்று கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும்
சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா ஜவஹர்லால் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் புலிகளே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, கரும்புலி குயிலி பேரவை உள்ளிட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக சிஎம்சி காலனி பகுதியிலே இருக்கிற அந்த மக்களின் போராட்டத்திற்காக மிக கடுமையான மழையிலும் இந்த கொள்கை முழக்கத்தோடு கோரிக்கை வெறியோடு இங்கே நின்று கொண்டிருக்கிற சிஎம்சி காலனி பகுதியினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தூய்மை பணியாளர்களுடைய சங்கங்களுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இங்கே ஐயா ஜவஹர்லால் அவர்களும் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஏறத்தாழ இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் அதனுடைய தேவைகளையும் வலியுறுத்தி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஆற்றிய உரை குறைவுதான். மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ஜவஹர்லால் அவர்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அழைக்கிற மாத்திரத்தில் அது எந்த களமானாலும், அது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், முற்றுகை போராட்டமாக இருக்கலாம், மாநாடுகளாக இருக்கலாம், தமிழ் புலிகளுடைய இந்த களத்தில் நான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவதுண்டு, தமிழ் புலிகள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையே என்கிற கவலையை போக்கிக் கொண்டிருக்கிற கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜவஹர்லால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பல மேடைகளிலே சொல்லுவதுண்டு. இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சிக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார், அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உணர்ச்சி பொங்க இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் மாவட்ட ஆட்சியாளரிடத்திலே ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார்கள். திடீரென சொல்லுகிற போது என்னுடைய அந்த அட்டை முகவரி லெட்டர் பேட் என்று சொல்லக்கூடிய அந்த லெட்டர் பேடிலே என்னுடைய பெயரையும் ஜவஹர்லால் அவர்களுடைய பெயரிலும் ஒரு மனுவை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இருவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களே, நம்முடைய லெட்டர் பேடிலே தயாரிப்பது சரியாக இருக்குமா என்று, வேண்டாம், தனியாக நான் ஒரு மனுவை தயார் செய்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தமிழ் புலிகள் கட்சியினுடைய லெட்டர் பேடிலே நாங்கள் கையெழுத்திடக்கூடாதா? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் புலிகள் கட்சியினுடைய அந்த லெட்டர் பேடிலே தான் நீங்கள் மனுவை தயார் செய்ய வேண்டும். நான் வேறு, தமிழ் புலிகள் வேறு அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தயார் செய்ய சொன்னார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த பிரச்சனையை யார் சரி செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை சரி செய்ய வேண்டும். ஆனால் யாரிடம் சொன்னால் இது சரி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படும் என்பதை அறிந்துதான் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களையும் ஐயா ஜவஹர்லால் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் அழைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தொடக்கம் தான். தோழர் இளவேனில் அவர்கள் சொல்வதை போல இங்கே புல்லுக்காட்டு பகுதியிலே இருக்கிற இந்த உறவுகள் சிஎம்சி காலனி பகுதியிலே வந்து குடியேறுகிற வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடும் கவன ஈர்ப்போடும் இங்கே பதிவு செய்வதற்காக தொடக்க நிலையிலான போராட்டம் இந்த போராட்டம். இந்த போராட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் எடுத்திருக்க வேண்டும். ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கு, அதிகாரிகளுடைய சாதிவரி போக்கு 4.5 ஆண்டு காலமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக கொடூரமான வாழ்க்கை முறையை, விலங்குகள் கூட வாழ முடியாத வாழ்க்கையை, இங்கே நாய்களுக்கு கூட கூடாரம் உண்டு, காக்கை குருவிகளுக்கு கூட கூடுண்டு, ஆனால் மனிதர்களாக வாழக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு தந்திருக்கிற இந்த கூடு என்பது, அந்த வீடு என்பது மனித சமூகம் வாழுவதற்கு தகுதியற்ற ஒரு வீடாக அந்த வீடுகள் அமைந்திருக்கிறது என்பதை
இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பதிவு செய்தார்கள். 4.5 ஆண்டு காலம் ஆகியும் கூட இந்த மக்களுக்கு அந்த குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்கிற சிந்தனைகள் இங்க இருக்கிற அதிகாரிகளிடத்தில் வரவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அந்த அழுகுரல்கள், எங்களுடைய அந்த ஒப்பாரி சத்தம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளருக்கு, இங்க இருக்கிற மாநகராட்சி கமிஷனருக்கு இன்னும் அவர்களுடைய இதயத்தை வருடவில்லை என்பதைத்தான் அவர்கள் பேசுகிற அந்த உரையிலே இருந்து நாம் காண முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய அந்த வாழ்க்கை நிலை, வாழ்வாதார சூழ்நிலை ஆட்சியாளர்களுக்கு இன்னும் எட்டவில்லை. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நாம் இன்னும் உரைக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இங்க இருக்கிற அதிகாரிகள் நமக்கானவர்களாக இல்லை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நான் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஐயா ஜவஹர்லால் அவர்களும் பேசுறதுக்கு முன்னாடியே, அல்லது அவங்க கடைசியை நான் பேசணும்னு நினைச்சது, சிந்தனை செல்வன் அண்ணன் பேசி முடிச்ச பிறகு போயிடுவாரு, ஜவஹர்லால் ஐயாவும் பேசி முடிச்சோன்னா போயிடுவாரு, அப்புறமா நம்ம எண்ணத்துல என்னெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பேசலாம், ஏன்னா அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்கள முன்னாடி பேசிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க மழை பெஞ்சாலும் பேசி முடிக்கிற வரைக்கும் போற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க அது அப்படித்தான், அவங்க வளர்ந்த விதமே அப்படித்தான். ஆனாலும் வேற வழியே இல்லை, பேசியே ஆகணும். இந்த உக்கடம் சிஎம்சி காலனி என்பது அதற்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஐயா ஜவஹர்லால் ஐயா அவர்கள் சொன்னதை போல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, வெள்ளைக்காரன் இந்த நாட்டிலே குடியேறுவதற்கு முன்பாகவே, கோவை மாநகராட்சி ஆவதற்கு முன்பாகவே, நகராட்சி ஆவதற்கு முன்பாகவே, கோவை என்கின்ற கிராமம் உருவாகிற காலத்தில் இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இருப்பவர்கள் இந்த சிஎம்சி காலனியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள். 150 ஆண்டு கால வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள். இன்றைக்கு இது சிங்கார கோவையாக இருக்கிறது, ஸ்மார்ட் சிட்டி என்று பொழிலோடு இருக்கிறது. கோவை மாநகராட்சி தூய்மையான மாநகராட்சி என்று பெயர் எடுத்திருக்கிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி ஆவதற்கு, தூய்மையான மாநகரமாக இந்த கோவை மாறுவதற்கு யார் காரணம்? இந்த சிஎம்சி காலனியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் காரணம் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என் பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் காலத்திலே இருந்து நான் வாழ்ந்து வந்த சிஎம்சி காலனி என்னுடைய காலனி, எனக்கான காலனி, நான் குடியிருந்த காலனி. என் தாத்தன் உயிர் இங்கே ஊசலாடி மறைந்த இடம், எங்க அப்பே செத்து புதைந்த அவன் சுவாச காற்று இங்கே வீசிக் கொண்டிருக்கிற இடம். என் அப்பன் பாட்டன் பூட்டன் நடமாடிய என்னுடைய காலனில இருந்து என்னை அப்புறப்படுத்தி இருக்கிறாயே, என்ன சொல்லி அப்புறப்படுத்தினாய்? ஆத்துப்பாலம் வருகிறது, இந்த நகராட்சிக்கு போக்குவரத்திற்கு இது தேவைப்படுகிறது, அதற்கான இடத்தை தாருங்கள். மீதம் இருக்கிற இடத்திலே 520 பயனாளிகள் என்று தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான குடியிருப்பை 18 மாதங்களிலே கட்டி முடித்து தருகிறோம் என்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வாக்குறுதி தந்தீர்களா இல்லையா? இந்த மாநகராட்சிக்கு சாலை போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது. இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த இடத்தை தருகிறோம் என்று அன்றைக்கு 2019 நாங்கள் தந்தோமே. எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டதே. 2019 இடிக்கப்பட்ட எங்கள் குடியிருப்புகள் 18 மாதத்தில் கட்டித் தருகிறோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகள் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? பாலங்கள் கட்டி முடிந்து விட்டது. நீங்கள் சொன்ன உங்கள் போக்குவரத்திற்கு பாலங்கள் கட்டி முடித்து விட்டது, எங்களுக்கான குடியிருப்புகள் இன்னும் கட்ட தொடங்கவில்லை. நீங்கள் கேட்டால் அங்கே மீன் மார்க்கெட் என்று ஒரு கதை சொல்லுகிறீர்கள். நான் கேட்கிறேன், என்ன வாக்குறுதி வழங்கப்பட்டது? 520 குடியிருப்புகளும் அதே இடத்திலே கட்டி தரப்படும், அங்கே இருக்கிற மீன் மார்க்கெட் அகற்றப்படும், அதே இடத்தில் உங்களுக்கு வீடுகள் கட்டி தரப்படும் என்று சொன்னீர்களே.
ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ஆனால் இன்னும் எங்களுக்கான அந்த கட்டுமான படிகளுக்கான அடிப்படை கூட இங்கே தொடங்கவில்லை. அங்கே மாற்று இடம் என்று தற்காலிக குடியிருப்பு என்று புல்லுக்காட்டு பகுதியிலே நீங்கள் தற்காலிக குடியிருப்புகளை அமர்த்தி தந்திருக்கிறீர்கள். அது வீடுகள் என்று எவனாவது சொன்னால் நம்புவானா? இங்க இருக்கிற மாநகராட்சி மாநகர ஆணையருக்கும் கமிஷனருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் புல்லுக்காட்டு பகுதியிலே 260 வீடுகள் 300 வீடுகள் இருக்கிறார்களே, சிஎம்சி காலனி மக்கள் தற்காலிக குடியிருப்பில் அங்கே குடியிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கை 4.5 ஆண்டு காலமாக கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற கவலை மாநகராட்சி ஆணையருக்கும் கிடையாது, மாவட்ட ஆட்சியாளருக்கும் கிடையாது. நான் கேட்கிறேன், மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, நாங்கள் 4.5 ஆண்டு காலம் குடியிருக்கிற எங்கள் பகுதியிலே உன்னால் 4 மணி நேரம் குடியிருக்க முடியுமா? எங்கள் பெண் பிள்ளைகள் அங்கே நடமாடுகிறார்களே, அந்த இடத்தில் உங்கள் பெண் பிள்ளைகளை ஒரு நாள் நடமாட விட்டால் எங்கள் வேதனை தெரியும். ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு எக்காலமா இருக்கு. ஏன்னா கேட்க நாதி இல்லை நினைக்கிறீங்க. தெருக்கூட்டுறவன் தானே, செருப்பு தைக்கிறவன் தானே, இவனுக்கு எவன் கேட்பான் என்கிற அந்த சாதி திமிர் பிடிச்ச அந்த போக்கு ஆட்சியாளருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்கும் இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறோம். 10க்கு 10 குடியிருப்புல புல்லுக்காட்டுல எங்களை தள்ளி விட்டுட்டான். நாங்க குளிக்கிற இடத்துலயே சமைக்கிறோம், சமைக்கிற இடத்துலயே சாப்பிடுறோம், சாப்பிடுற இடத்துலயே தூங்குறோம். அம்மாவும் அப்பாவும் தூங்குனா பிள்ளைங்க நாங்க உள்ள தூங்க முடியாது, வெளியில தூங்குறோம். கணவன் மனைவி தூங்குகிற இடத்துல பிள்ளைகள் உறங்க முடியவில்லை. நாங்கள் வரலாறுல படிச்சிருக்கிறோம். படிக்கணும்னா அம்பேத்கர் படிக்கணும்னா அவங்க அப்பா வெளியில வரணும், அம்பேத்கர் படிக்கணும் லைட் வெளிச்சத்துல என்று படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என் அப்பனும் அம்மாளும் வீட்டுக்குள்ள இருந்தா நான் வீட்டுக்கு போக முடியாத, வீட்டுக்குள்ள நுழைய முடியாம ரோட்ல தூங்கிட்டு இருக்கிறேன். வெயில்ல மலையில இப்ப கூட பார்த்தா மலையில நின்றுகிட்டு இருந்தான், எங்கேயுமே ஒதுங்கல. ஏன்? இதை விட பெரிய மலையில நாங்க நின்று இருக்கிறோம்டா. இது வீட்டுக்காக நிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா எங்களுக்கு. அப்படிப்பட்ட வேதனைகளோடு குடியிருக்கிற எங்களை நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி மீண்டும் சிஎம்சி காலனிக்குள்ளே எங்களை குடியமர்த்துங்கள் என்ற கோரிக்கையை 4 ஆண்டு காலமாக வைக்கிறோம். 4 வருஷமா யாரும் பேசல. இப்பதான் மெல்ல பேசையே தொடங்கி இருக்கிறோம். இப்பதான் நாங்க வீதிக்கே வந்திருக்கிறோம். 4 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறோம். இப்பதான் ரோட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். அதுக்குள்ள இவ ஏகப்பட்ட கண்டிஷன். உக்கடத்துல அண்ணன் பரவாயில்ல, உக்கடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறோம். அனுமதி லெட்டரையே வாங்கல, உங்களுக்கு அனுமதி இல்ல, லெட்டரே வாங்கலையா? நீ இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த உங்களுக்கு அனுமதி இல்லை. எதுக்கு? இதே இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. போன வாரம் இதே இடத்துல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. 2 பேருமே திமுகவுக்கு எதிரான கட்சி, எதிர்கட்சி. 2 பேருமே மேடையை போட்டு திமுகவை கிளிகளின்னு கிழிச்சா, திமுகவுக்கு எதிராக இருக்கிற நாம் தமிழருக்கு இங்க நீ மேடை போட்டு கொடுக்கிற, திமுகவிற்கு எதிராக இருக்கிற அமமுகவுக்கு இங்க மேடை போட்டு கொடுக்கிற. ஆனா திமுக கட்சிக்கு தோழமையா இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் நாங்க பேச போறோம் சொன்னா அனுமதி மறுக்கிறேன். இந்த போலீஸ் உண்மையிலேயே திமுக அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குதா, நாம் தமிழர் கட்சி சீமானு கிட்ட, டிடிவி தினகரன் கிட்ட நீ சம்பளம் வாங்குறியா? முதல்ல நீ யாருக்கான ஆளு, யாருக்கான ஆளு நீ? அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வேலையில இருக்கிறாங்கன்னு இவங்க தப்பா போய் மனுவை கொடுத்துட்டாங்க. நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் நாங்க வேணா கமிஷனர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க போலீஸ் வேலை பாருங்கன்னு. ஆனா நீங்க இல்ல, நாங்க புரோக்கர் வேலை பார்க்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. புரோக்கர் வேலை பார்க்கிற வேலை உங்க வேலை இல்ல. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரக்கூடிய காவல்துறையினுடைய வேலை தான் உங்க வேலை. எப்பவுமே போலீஸ்கார வேலையை பாருங்க, புரோக்கர் வேலையை பார்க்காதீங்க. கமிஷனரை பார்த்து கலெக்டரை பார்த்து பேசுறதுக்கு தெரியும். இந்த பிரச்சனையில நாங்க இப்ப தொடங்கி இருக்கிறோம். இது தொடக்கம் தான், முடிவு அல்ல. இந்த 520 குடியிருப்புகளும் அந்த இடத்தில் உடனடியாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ் புலிகள் கட்சி இப்பொழுது தொடங்கி இருக்கிறது.
நான் இந்த இடத்துல மெத்த பணிவோடு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஐயா ஜவஹர்லால் அவர்களும் இருக்கிற காரணத்தினால் மெத்த பணிவோடு ஆட்சியாளரிடமும் கமிஷனர் இடத்திலையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்க விரும்புவதெல்லாம் 4.5 ஆண்டு காலம் இங்கே நாங்கள் அனாதைகளாக, அகதிகளாக, கேட்பாரற்றவர்களாக பாம்பு பள்ளிகளோடு குடியிருக்கிறோம், சாக்கடைகளிலே குடியிருக்கிறோம், கழிப்பறை வசதி இல்லாமல் குடியிருக்கிறோம், மின்சார வசதி இல்லாமல் குடியிருக்கிறோம். எங்கள் குடியிருப்பை உடனடியாக கொண்டு வருவதற்கு தடையாக என்ன இருக்கு? நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? அங்க இருக்கிற மீன் மார்க்கெட் அகற்றப்பட வேண்டும். கலெக்டர் அவரது இன்ஜினியர் கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு? மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்தி மாநகராட்சி கமிஷனர் என்கிட்ட ஒப்படைச்சுட்டா நாங்க உடனே வீடை கட்டிடுவோம் சொல்றாரு. மாநகராட்சி கமிஷனர் போனா என்ன சொல்றாரு? போன ஆட்சியில தப்பா ஒரு ஜீவோ போட்டாங்க, அந்த ஜீவோவை மாத்தி இன்னொரு ஜீவோ போடணும். நானே கேட்கிறேன், எதுவா கூட இருக்கட்டும், அந்த ஆட்சி தவறு செய்ததாக கூட இருக்கட்டும், இந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்திலே மாநகராட்சி ஆணையர் இருக்கிறாரா இல்லையா? அந்த தவறை சரி செய்ய வேண்டிய இடத்திலே மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிறாரா இல்லையா? ரெண்டு பேரும் பேசி தவறை சரி செய்து உடனடியாக அந்த மீன் மார்க்கெட்டை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமா இல்லையா? கேட்டால் மீன் மார்க்கெட் இடத்திலே போட்ட ஒப்பந்தத்திலே ஒரு சின்ன குளறுபடி ஆகிவிட்டது என்று சொல்கிறார். என்ன குளறுபடி? அங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கிற மீன் மார்க்கெட்டிலே இடம் மாநகராட்சி, ஆனால் கட்டப்பட்ட தொகை என்பது மீன் மார்க்கெட்டை சார்ந்தவர்கள் அவருடைய செலவிலே கட்டிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எந்த அடிப்படையில் டெண்டர் விடுவது என்பதில் சிக்கல் இருக்கிறது. எனவே அந்த மீன் மார்க்கெட்டை எங்களால் அகற்ற முடியவில்லை என்று ஒரு போகிற போக்கில் ஒரு சாதாரண காரணம், ஒரு காரணமாயா? மீன் மார்க்கெட்டை இன்னொரு இடத்துல கட்டியாச்சு, இவங்களை நீங்க அங்க அப்புறப்படுத்தணும். ஆனா அப்புறப்படுத்த முடியல கமிஷனர் கலெக்டர் சொன்னா இதற்கு தமிழக அரசு முதல் இந்த தார்மீக கடமையை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கூட அண்ணன் சிந்தனை செல்வன் அழகா சொன்னாங்க, ரொம்ப சாதாரண பிரச்சனை. மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற போது ஆட்சியாளர் சொன்னாரு, இல்ல அவரே தெளிவா சொல்றாரு, பகுதி பேர் போறேன்ட்டாங்க, பகுதி பேர் போகலன்ட்டாங்க. அப்ப அந்த பகுதி பேரை உடனடியாக நீங்க காலி செய்யணும்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்காரங்க வியாபாரம் என்ன ஆகுறதுன்னு ஒரு 20 மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்காக மாவட்ட ஆட்சியாளர் பேசுறார். அப்ப நான் சொன்னேன், 20 மீன் கடைக்காரங்களையே அவங்க வியாபாரம் என்னாகும் என்று இறக்கப்படுகிற மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, 20 மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்காக இறக்கப்படுகிற நீங்கள் 500 குடும்பங்கள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 500 குடும்பங்களை நீங்கள் ஏன் கவனிக்க தவறுகிறீர்கள்? அதற்கு பதிலே கிடையாது. அப்போ நாம் என்னவாக இதை கருத வேண்டியதாக இருக்கிறதுன்னா, இந்த மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்துவதிலே மாவட்ட ஆட்சியாளருக்கும் இங்க இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்குமான சிக்கல்கள் இங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிக்கல்களை ஐயா ஜவஹர்லால் அவர்களும் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். 2 வாரத்தில் இந்த கமிஷனரிடமிருந்து இந்த ஆட்சியாளரிடமிருந்து அவர்களுடைய மேசையில் இருக்கிற அந்த விண்ணப்பம், அந்த மனுவானது அடுத்த கட்டத்திற்கு நகர இருக்கிறது, நாங்கள் நகர்த்தி விடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனடியாக நீங்கள் அதையாவது செய்யுங்கள். மேலே இருக்கிற ஆட்சியாளர்களிடத்தில் எப்படி பேசி இந்த வீடுகளை பெற முடியும் என்பதை எங்களால் நாங்கள் அங்கே அழுத்தத்தை நாங்கள் அங்கே தந்து விடுகிறோம். எனவே நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் இந்த 520 குடும்பங்களின் மீது கவனம் செலுத்தி உடனடியாக குடியிருப்புகளை கட்டுவதற்கான ஆவணத்தை பரிந்துரையை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லைன்னா நான் ஒன்றை மாத்திரம் இங்கே சொல்கிறேன், இவர்கள் அண்ணன் மேடையில் இருப்பவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். நாங்கள் தோழமையோடு திமுக இங்கே ஆட்சி அமர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர்கள், கூட்டணி கட்சிகளும் தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அல்லது தமிழக அரசிற்கு பணிவான கோரிக்கை வைப்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று உழைத்தவர்கள் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் உழைப்பாளிகள் இங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரத்திலே ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மீள் குடியமர்வு என்பது உடனடியாக அதே இடத்திலே நீங்கள் வைக்க கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால்
நிச்சயமாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய போராட்ட நிலை என்பது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை மாத்திரம் நான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அன்னைகிட்ட சொன்னவர் தான் எனக்கும் போன் பண்ணி சொன்னாரு. போலீஸ் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்கிறேன், நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறீங்க, பார்த்து பேசுங்க. நீங்க சொல்லாம ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ல வேண்டியது அண்ணன் சிந்தனை என்னன்னா ஜவஹர்லால் மட்டும் இல்லைன்னா உங்களை பார்த்தே நான் பேசிட்டு இருந்திருப்பேன், உங்களை பார்த்தே பேசிட்டு இருப்பேன். ஏன்னா என்னைய பார்த்து பேசுன்னு சொல்ற நீ ஒரே ஒரு நாள் அங்க வந்து புல்லுக்காட்டுல வந்து எங்க அப்பன் குடியிருக்கிற வீட்டை பாருங்கடா, எங்க ஆத்தா குடியிருக்கிற வீட்டை பாரு. நாங்க கக்கிசு போறோம்ல, இந்த ஊரையே சுத்தம் பண்ணல, நாங்க கக்கிசு போறதுக்கு சுத்தமான கக்கிசு இல்லடா. லைட் இல்லடா. இன்னைக்கு மழை பாம்பு வந்துருச்சுடா. நேத்து பாம்புல பள்ளியில படுத்து உருண்டுகிட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளை நீங்க ஏன்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க, நாங்க உங்களை பார்க்கணுமா? என்ன நியாயம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் இந்த போலீஸோட பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற கட்சி தமிழ் புலிகள் கட்சி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நான் இப்போ அரசியல்னால என்னன்னு தெரியாது, அமைப்பு என்றாலே என்னன்னு தெரியாது, அநாதைகளாக இருக்கிறேன், ஊமைகளாக இருக்கிறேன். என்னுடைய இனத்தை அமைப்பாக திரட்டுகிற முயற்சியிலே ஐயா ஜவஹர்லால் சொன்னதை போல கவனமா திரட்டிக்கிட்டு இருக்கிறேன், கவனமா திரட்டிக்கிட்டு இருக்கிறேன். அறிவியல் அடிப்படையில் திரட்டிக்கிட்டு இருக்கிறேன், அம்பேத்கர் வழியில திரட்டி இருக்கிறேன். என்னை வழிமாற வச்சைனா எனக்கு இந்த தெருவை சுத்தம் செய்யறதுக்கு விளக்குமாற எடுக்கிற எனக்கு வீடு தரலைன்னா அதே உன் பக்கம் திருப்பது எனக்கு ரொம்ப நேரம் ஆகிறது. இந்த பூச்சாண்டி காட்டுறது, பயமுறுத்துறது, கேஸ் போட்டுருவோம் சொல்றதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. ஏன்னா கேஸ் வாங்கிட்டு தான் கட்சிக்கே வந்திருக்கிறேன். கட்சி தொடங்கிட்டு கேஸ் வாங்குறவங்க கிடையாது, கேஸ் வாங்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால இந்த காவல் அதான் திரும்பவும் சொல்லிட்டேன். அண்ணன் சிந்தனை அவர்கள் கேட்கிற போது சொன்ன, கோயம்புத்தூர்ல அங்க கொடி கட்டக்கூடாது, இங்க கொடி கட்டக்கூடாது, மேடு அங்க போடக்கூடாது, நீ ஒரு ஸ்டைல்ல வச்சிருக்கிற கோயம்புத்தூரை. இந்த கோயம்புத்தூரினுடைய அந்த யதார்த்தத்தை மாற்றி காட்டுகிற முயற்சியை தமிழ் புலிகள் கட்சி செய்யும். இப்போ சொல்றேன், கூட்டணி கட்சியும் தோழமை கட்சியுமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் சொன்னதுக்காக இல்ல, நாங்கள் விரும்பிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி நாங்கள் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சி அமர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். அந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்குகிற பணியை இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளும், கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும், அங்க இருக்கிற மாவட்ட மாநகராட்சி ஆணையாளரும், கலெக்டரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நிச்சயமா திமுக இந்த மக்களுக்கு எதிராக இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். அப்போ திமுக பேரை கெடுக்கிறதுக்காக கலெக்டரும் கமிஷனர் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரத்திலையும் இங்க கோவை மாநகர காவல்துறை ஆணையர், உண்மையிலே சட்டம் ஒழுங்கு ஆணையர் கமிஷனர் இங்க உக்கடத்துல வந்து ஆர்ப்பாட்ட அனுமதி மறுத்துட்டாங்கன்னு நான் தொலைபேசியில தான் பேசுறேன். உண்மையிலேயே நான் நன்றி சொல்வதாக இருந்தால் இந்த மாநகர ஆணையர், சட்டம் ஒழுங்கு ஆணையர், கமிஷனருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தொலைபேசியிலேயே இது ஜனநாயக உரிமை, நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கியதற்காக இங்கே சட்டம் ஒழுங்கு ஆணையர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி, தமிழ் புலிகள் கட்சியுடைய இந்த கோரிக்கை போராட்டம் ஒரு தொடக்கமாக இருக்கிறது. இந்த மக்களுக்கான அந்த உரிமையை மீட்கிற வரை தமிழ் புலிகள் கட்சி ஓயாது என்று சொல்லி, இவ்வளவு நேரம் மழை பெய்தாலும் இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இங்கே களத்தில் நின்றிருக்கிற சிஎம்சி காலனி மக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்றென்றைக்கும் தமிழ் புலிகள் கட்சி உங்களோடு நிற்கும். நீங்க இனிமே தனியாளு கிடையாது, நீங்க இனிமே தனியாளு கிடையாது. உங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள், உங்களுக்காக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. உங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்த தமிழ் புலிகள் நாங்களும் இருக்கிறோம். நீங்கள் ஆடுகள் அல்ல, இனிமேல் அமைப்பாய் திரட்டப்பட்ட புலிகள். இனிமேல் எங்கள் இடத்திலே எவரும் எந்த அதிகாரியும் எள்ளி நகையாட கூடுகிற அந்த செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இதுவரை ஊமையாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்துவிட்டோம், வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு வீடுகள் கிடைக்கிற வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகிறது. இவ்வளவு நேரம் பொறுமை காத்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.